36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. 24 ஏப்ரல் 19 தமிழகத்தில் 39 நாடாளுமன்றத்தினுடைய வாக்கெடுப்பு முடிந்துவிடும். 4 ஜூன் மாதம் வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது. இந்த 2 மாதத்திற்கிடையே இருக்கக்கூடிய ருத்ர தாண்டவம், சிவ தாண்டவம், நரேந்திர மோடி ஆடக்கூடிய நரேந்திர மோடி தாண்டவம் என்பது நரேந்திர மோடி இப்பொழுது சென்று ரீஹாபிலிட்டேஷன் செய்து வருகிறார். புலம்பெயர் செய்த தமிழர்களுக்கு நல்வாழ்க்கை கொடுத்தார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 100% தமிழக மீனருக்கு 7 லட்சம் மீனர்களுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் கைது, மீனவர்களுடைய மரணம், சிறையில் அடைப்பதெல்லாம் நின்று போயிடும். தமிழக அரசியலே ஒன்று திமுக மாபெரும் வெற்றி பெறும். அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக கரையும், மேலும் கரையும். மத்திய அரசாங்கத்தினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் என்சிபியும் திமுகவை சின்ன பிச்சு எடுத்துருவாங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் கடைசி கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய மூத்த பத்திரிகைகள் ராஜகோபாலன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். தேர்தலுடைய அந்த இறுதி கட்டத்துல இப்ப நம்ம இருக்கோம். இந்த நிலையில பிரதமருடைய இந்த கோபமான அந்த ஒரு பேச்சு, அம்பாசமுத்திரத்தில் அவர் பேசுனது, இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 8 விஜயம் தமிழகத்தில், அது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளை எல்லாம் ஒரு கலகலக்க வைத்து விட்டது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி என்று சொல்லலாம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்புகள், அந்த 8 கூட்டத்திலும் அவர் முக்கிய சாராம்சம் பேசியது என்ன என்று கேட்டால், மணல் கொள்ளை மற்றும் போதைப் பொருள்கள். அதுதான் அவருக்கு கோபம். சில மொழிபெயர்ப்பாளர்கள் 8 கூட்டத்திலும் நன்றாக மொழிபெயர்த்தார்கள். ஆனால் அம்பாசமுத்திரத்தில் அவர் பேசியது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. அது இன்னும் வீடியோல அவைலபிளாக கோபத்தோட சொன்னது என்னன்னு கேட்டேன்னு, இந்த போதைப் பொருளுக்கு பின்னாடி எந்த குடும்பம் இருக்கிறது, கிஸ்கா பரிவார் ஹே அப்படின்னு கத்தினார். நான் குறைந்தது ஒரு 400-450 ஸ்பீச் பிரைம் மினிஸ்டர் பப்ளிக் ரேலி கேட்டிருக்கேன். 2014, 19, 24 எல்லாத்தையுமே. அம்பாசமுத்திரத்தில் இருந்த ஒரு கோபம் வேற எந்த கூட்டத்தையும் நான் பார்க்கல. ஏன் தெரியுமோ, அதுல இருக்கக்கூடிய ஒரு தாக்கங்கள், அதுல இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் எல்லாத்தையுமே வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பயமா இருக்கு நம்மளுக்கு. அவர் இப்போ பிரைம் மினிஸ்டர் ரூபத்துல பேசிட்டு போயிட்டாரு. 8 தடவை வந்திருக்காருன்னு திமுக காங்கிரஸ் சொல்லி இருக்காங்க. அவருடைய உண்மையான மனசை அவர் வெளிப்படுத்தி விட்டார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பல இலாக்காக்கள் இருக்கின்றன, பல அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள், குறிப்பாக தமிழக கவர்னர் போன்றவர்கள் எல்லாம் ரகசிய குறிப்புகள் அனுப்புகிறார்கள். அதில் தமிழகத்தில் மணல் கொள்ளை பற்றியும் போதைப் பொருள் பற்றியும் ஏற்கனவே நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவினுடைய துணை தலைவர் பத்திரிகைகளில் வெளிப்படையாக ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி என்றெல்லாம் கோடி காட்டி விட்டார். திமுகவை பெயரே சொல்லிவிட்டார். அதனுடைய தாக்கம் தான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு, அவருடைய ஆத்திரம் எல்லாம் நான் கண்டுபிடிக்க முடிந்தது. அது ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், அந்த கோபத்தினுடைய தாக்கம் எங்க இருக்கு தெரியுமாங்க உங்களுக்கு? எங்க சார் இருக்கு அவருடைய கோபத்தினுடைய தாக்கம்? என்ன செய்யும்? பல கோபத்துல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க இருக்காருங்க? இருமுறை சிறையில இருக்காரு. எதனால இருக்காரு? அந்த கேஸ் ஏற்கனவே அவர் கரெக்டா அந்த இதுல இன்னும் ஆஜராகிறதுக்கு ஒழுங்கா சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால அவர் ஆஜராகல அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. சாராய ஊழல் தானே? ஆமா. அதே சாராய ஊழலுடைய மறுபிம்பம் போதைப் பொருளில் இருக்கிறது. அதுதாங்க ஒரு ஒரு திருப்பம் இருமுறை. அந்த தாக்கம் 2024 ஏப்ரல் 19 தமிழகத்தில் 39 நாடாளுமன்றத்தினுடைய வாக்கெடுப்பு முடிந்துவிடும். போலிங் 4 ஜூன் மாதம் வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது. இந்த 2 மாதத்திற்கிடையே இருக்கக்கூடிய ருத்ர தாண்டவம், சிவ தாண்டவம், நரேந்திர மோடி ஆடக்கூடிய நரேந்திர மோடி தாண்டவம் என்பது தமிழகத்தில்
அட்டகாசமாக இருக்கும். நாங்க எதுவா இருந்தாலும் சமாளிச்சிருவோம்னு சொல்றாங்களே திமுக. ஆனா வாழ்த்துக்கள். என்ன சமாளிச்சிருவாங்க, என்ன சமாளிச்சு. சோ அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு பொதுமக்களுடைய ஒரு எழுச்சி உண்டாக்கி இருக்கிறது. 5 வருடங்களுக்கு முன்னாடி கோ பேக் மோடி என்றது இப்பொழுது பொதுமக்கள் அனைவருமே வாழ்க வாழ்க என்று சொல்லுகிறார்கள். தமிழகத்தினுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரம் நான் 1967 பார்த்துன்னு வரங்க இரும்புரை. என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் சுதந்திர கட்சியில் தலைவராக இருந்தார், பத்திரிகையாளராக இருந்தார். ராஜாஜிக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் காகித மில்லத்திற்கும் தூது சென்றவர் என்னுடைய தகப்பனார். அப்பொழுதிருந்து நான் அரசியலை பார்த்து வருகிறேன். இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் தங்களுக்கும் தெரியும், பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி பேசிய பிறகு மோடி 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 என்று கத்துவது ஒரு தமிழகத்தில் நூதன பிரச்சாரம் ஆகிவிட்டது. காரணம், கருப்பு கொடி காண்பித்து அவரை விரட்டி அடிக்க பார்த்தாங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸ் பண்ணாங்க. மோடி எத்தனை பந்து அழுத்த அடிச்சுங்கன்னா அது எகிரும். அது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பாக ஆளுங்கட்சியை கசக்கி எடுத்துருவாரு. பார்த்துட்டே இருங்க இந்த 2 மாசத்துக்குள்ள. சோ ஏதாவது முக்கியம் நீங்க சொல்ற மாதிரி அந்த கைது நடவடிக்கை இந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? மீண்டும் முக்கிய அமைச்சர்கள் சிக்குவார்கள் சொல்றீங்களா? டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மத்தியில் இருக்கக்கூடிய ஹேஷியங்கள், மத்திய அதிகாரிகள் இருக்கக்கூடிய காகிதங்கள், டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்தது? ஆளுநர் RN ரவி மூலமாகவும் தமிழக போலீசாரிடமிருந்தும் எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் உண்டுங்க இருமுறை. மத்திய ரகசியத்துறை, மாநில ரகசியத்துறை என்று இருப்பதை தவிர அண்ணாமலையும் சரி RN ரவியும் சரி பழைய IPS ஆபீசர்ஸ் அவங்களுக்கு ஒரு கடிதம். உதாரணத்திற்கு இரும்புரை கணக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரியுதுங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல இது தப்பு நடக்குது, அது நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது டெல்லிக்கு டக்குன்னு வந்துடும். அதுதான் அவங்களுக்கு ஒருங்கிணைப்பு. அந்த ஒருங்கிணைப்பது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் பிரதிதினம் தமிழகத்தினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு திமுக ஏஜென்ட் மாதிரி, கொள்கை பலப்பு செயலர் மாதிரி இருந்தா கூட, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல IPS ஆபீசர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டி இருக்கு, ஒற்றுமை வேற எந்த இதுன்னு இருக்காதுங்க இருமுறை. அதில் மாற்றிடுவாங்க ஆளுங்கட்சி. கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கத்தான். ஏங்க போன வாட்டி போலிங்குக்கு முதல் நாள் 2021 சபரீசன் வீட்டுல ரெய்டு பண்ணாங்களா இல்லையா? இன்கம் டாக்ஸ். அது என்ன ஆச்சுங்க? இது வரைக்கும் எங்க நரேந்திர மோடி அரசாங்கம் வெளியே கொண்டு வரல. அதற்கு பதிலாக தமிழக நிதி அமைச்சர் நம்ம PTR பழனிவேல் தியாகராஜன் 30 கோடி 30 கோடி ஊழல் செய்திருக்கான்னு அவுத்து விட்டாரு. அதுக்கு சம்பந்தம் இருக்குதா? எங்க ஒரு தேர்தல் பாண்ட் 8000 கோடிக்கு பெருசு பண்ணாங்களே, திமுக 600 கோடி வாங்கிட்டு இந்த 30,000 கோடி பற்றி ஏன் மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், ஆளுங்கட்சியுடைய தலைவர் ஏன் அது பற்றி ஒரு வாய் அசைக்கவில்லை? அதெல்லாம் கேட்பாங்கல்ல பொதுமக்கள். சார், இப்படி இருக்கிறப்போ தமிழகத்துல எந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சியா இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? திமுக என்பது ஒரு மாபெரும் கட்சி. பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்து MGR வெளியே போன பிறகு கூட அது ஒரு நிரந்தரமான தமிழகத்தில் இடம்பெற்றுள்ள கட்சி. அமைப்புகள் பல இருக்கின்றன. அதற்கு எத்தனையோ அதுக்கு பிளவுகள் வந்தாலும், வைகோ பிளவுபட்டு போனாலும், அதே மாதிரி எத்தனையோ பேர் பிளவு திருப்பி வந்துடுவாங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா திமுக ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி. 2021 பிறகு மிளிர்ந்தது, நல்லாவே பிரைட்டன் ஆச்சு. ஆனா அந்த பிரைட்னஸ் ஊழல்ல சிக்கினிட்டு, இந்த மாதிரி போதைப் பொருள் மணல் கொள்ளையில சிக்கினிட்டு வெளில வர முடியுது. திமுகவுடைய வாக்கு வங்கி சரிவு இருக்கிறது 2024 பொது தேர்தல், லோக்சபா தேர்தலில். அதையும் தவிர திமுக ஆளுங்கட்சிக்கு பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய வெறுப்பு இருக்கிறது. 3 குறிப்புகள் இருமுறை. ஒண்ணு வந்து, என்னதான் யார் தான் ஜெயிச்சாலும் சரி, திமுக ஜெயித்தாலும், அதிமுக ஜெயித்தாலும், பாஜக ஜெயித்தாலும், பாமக ஜெயித்தாலும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சாலும், ஜெயிப்பது தோற்பது என்பது 5000 10,000 வாக்குக்குள்ளாக தான் இருக்குமே தவிர 5 லட்சம் வாக்குகளில் கதிரானந்த் வெற்றி பெற்ற முடியும் என்றெல்லாம் கண்டது திருமாவளவன் வெற்றி பெற போயிடுச்சு. அதனால திமுக மீது இருக்கக்கூடிய கோபம், ஆன்டி இன்கம்பன்சி MK ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு என்பதுதான் நிச்சயம், யதார்த்தம். இந்த முறை ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்றீங்க? கடுமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோட சில ஆங்கில ஊடகங்கள், இந்தி ஊடகங்களுடைய அரசியல் ஆசிரியர்கள், பொலிட்டிக்கல் எடிட்டர்ஸ் சென்னை போகும்போது மட்டும் என்னிடம் பேசினார்கள். சென்னைக்கு வந்த பிறகு டெல்லியில் என்னிடம் பேசினார்கள். அவர்கள் சொன்ன கருத்தை வைத்து பார்த்தால் 2026 தான் இலக்கு. ஏன்னா வட இந்தியாவில நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகிவிடுவார் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. நீங்க என்னதான் பம்ப் அடிச்சாக அந்த சைக்கிள்ல பம்ப் அடிப்பாங்க. நான் சின்ன வயசு
இது என்ன இருக்குதுங்களாங்க சென்னையில? இருக்கு சார். சைக்கிள் கடைகள்லாம் இன்னமும் இருக்கு. ஆமா. அந்த பழமை அந்த மரம். மாதிரி நான் சென்னையை விட்டு 40, 50 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது காத்தடிச்சு ஊத்தி விட்டாங்க ராகுல் காந்தி. அது ஒரு கேஸ் பலூன் ஆயிடுச்சு. வெட்டிச்சிருச்சு ராகுல் காந்தி 2019. 2024 மு.க. ஸ்டாலின் அதை பத்தி பேசவே ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறாரே சொல்லி ராகுல் காந்தி அழைக்கிறேன் என்று சொல்லவில்லை. சோ ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு எதிர்வினை தமிழகத்தில் அதிகமாக இருப்பதனால் அவர் ஒரு முறைதான் வந்தார். திமுக என்பது காங்கிரஸை தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்ல வச்சிருக்காங்க. இது இங்கதான் இருக்குது திமுக கிட்ட காங்கிரஸ். ஆனா ராகுல் சொல்றப்ப என்னோட அண்ணன் சொல்றாரு ஸ்டாலின். அவன் இங்க சொல்ற எனக்கு வேற யாருமே அண்ணன் கிடையாது, ஸ்டாலின் தான் அண்ணன்ங்கிறாரு. நான் ஒண்ணு கோமா சொன்னிக்கோ, நீங்களும் தஞ்சாவூர்காரன், நானும் தஞ்சாவூர்காரன். எங்க தாத்தா தஞ்சாவூர்ல கோவப்படுவாங்க, அதிகமா கோவப்படுவாங்க. நான் மன்னார்குடி வேற. அண்ணன் தம்பி என்று சொல்லிக் கொள்வது அகிலேஷ் யாதவை கூட ராகுல் காந்தி என்னுடைய யங்கர் பிரதர் அப்படின்னாரு. கடைசியில உடைஞ்சிருச்சு கட்சி. திமுக என்று காங்கிரஸை விட்டு அதிமுக பக்கம் 2026 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் ராகுல் காந்தி வாயிலிருந்து அண்ணன் தம்பி என்று வந்து வைத்தால் அந்த கட்சி க்ளோஸ். திமுக என்பது சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடும். அவருக்கு ஒரு நாக்குல சனி இருக்குது, ராகுல் காந்தி நாக்குல. சோ அதிமுகவுக்கு எப்படி சார் இதை பார்க்கலாம்? இந்த முறை அவங்க தனிச்சு களம் காண்றாங்க. வேட்பாளர்களும் ஒரு சிலர் மட்டும்தான் முகம் தெரிஞ்ச வேட்பாளர்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனிச்சு போட்டிடுறோம், பாஜகவுக்குமே நாங்க டஃப் கொடுப்போம் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு. சோ அதிமுகவுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி 2. பொதுமக்களுடைய சித்தாந்த ரீதியில் இருக்கிறது திராவிடம் என்ற கொள்கையில் பார்த்தால் அதிமுக தான் திமுகவிற்கு எதிரி. ஆனால் சமீப காலமாக RS பாரதியினுடைய மொழியில் பேசினால் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலர் RS பாரதி எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர் எப்ப ஸ்லேடியா பேசுறார், பங்காளி, விருந்தாளி, நோயாளி எல்லாம் சொல்லுவார். ஆக மொத்தம் அவங்க 2 பேரும் அதிமுக திமுக 2 பேருமே பங்காளிகள் இருவருமே. ஒருவர் நோயாளி ஆகிவிட்டார், அது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பாஜகவை எதிர்ப்பதில், குறிப்பாக அண்ணாமலையை தோற்கடிப்பதில், தமிழிசை சவுந்தரராஜனை தோற்கடிப்பதில், பொன் ராதாகிருஷ்ணனை தோற்கடிப்பதில், அதற்கும் முக்கியமாக நயினார் நாகேந்திரனை தோற்கடிக்க வேண்டும் என்று இருவருமே கங்கணம் கட்டிக்கொண்டு கச்சம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கிவிட்டார்கள். APS ஆக இருக்கட்டும், MK ஸ்டாலினா இருக்கட்டும். இருவருக்கும் மெயின் எதிரி பாஜக. காரணம் 2026 அது மாபெரும் சக்தியாக தமிழகத்தில் வளர்ந்துவிடும். இந்த தேர்தல் வாக்கு கணிப்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா விரும்புறை பர்சன்டேஜ் வாட்ஸ்ல பேசுறாங்க. திமுக கூட்டணியில் இருப்பதனால் ஜெயிக்கிறது, அதிமுக கூட்டணி வெளியே வந்ததனால் தன்னுடைய இடத்தை பிடிக்கிறதே தவிர இரட்டை இலைக்குத்தான் மவுசு. ஆனாலும் பாஜகவிற்கு 15 முதல் 20% வரை ஓட்டு வந்து விட்டால் இந்த 2024 லோக்சபா தேர்தல் 2 சொல்றாங்க. காரணம் 2 சொல்றாங்க இருமுறை. ஒண்ணு பாரிவேந்தர், AC சண்முகம், நயினார் நாகேந்தர். இந்த 3 பேருமே வெளிக்கட்சியில இருந்து வந்தவங்க. AC சண்முகம் போன வாட்டி இரட்டை இலையில போட்டாரு, இந்த வாட்டி தாமரை போட்டிடுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம பாரிவேந்தர் உதயசூழல இருந்து போட்டி. இந்த 2 பேரும் தாமரை சின்னத்தில் வெற்றி போட்டியிடுவதால் ஓட்டு பர்சன்டேஜ் நிறைய பம்ப் ஆகும். அப்படி ஆச்சுன்னா திமுகவுக்கு சரிவு ஆரம்பம் என்பதுதான் அர்த்தம். என்னை பொறுத்த மட்டில் அதிமுகவை பற்றி கேட்டீர்கள். அதிமுக ஒரு மாபெரும் கட்சி. அம்மையார் ஜெயலலிதா, நம்ம எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி. இன்றும் இரட்டை இலைக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறதுங்க. இப்போ உசிலம்பட்டி மற்ற சில கிராமங்களில் போனா இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க உசிலம்பட்டி. அவர் என்கிட்ட கேட்பாரு, சாமியே எம்ஜிஆர் பாக்கணுங்க, அவர் செத்து போய் 10 வருஷம் 20 30 வருஷம் ஆச்சு. இல்ல இருக்காருங்க நம்மளோட. அம்மையார் ஜெயலலிதா பற்றி அதே மாதிரிதான் பேசுவார். சோ அவ்வளவு ஆழமாக போன கட்சி அது. பாஜகவிடம் வெளிவந்ததில் அதிமுகவிற்குத்தான் அதிகமான தோல்வி இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், அடுத்தபடியாக இந்தியா கூட்டணி, இது குறித்து நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஹிண்ட் மாதிரி. ஆனாலுமே இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? ஏன்னா அவங்க எல்லாருமே பிரிஞ்சு இருக்காங்க. ஒருத்தர் கெஜ்ரிவால் பார்த்தா அவர் சிறையில இருக்காரு. அவங்க மம்தா நாங்க ஆதரவு கொடுக்குறோம், ஆனா இங்க எரிதிதான் அப்படிங்கிற மாதிரியான டாக் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க சார். இந்தி கூட்டணி ஆரம்பித்தது 2023 ஜூன் மாதம். ஒரு வருடத்திற்குள் இந்தி கூட்டணியில் இருந்த முதல்ல பாட்னால நடந்ததோ இல்லையோ ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுக்கு மு.க. ஸ்டாலின் போயிருந்தாரு. அவர் அருகே உட்கார்ந்து இருந்தது பீகாருடைய அந்நாள் முதலமைச்சர். அவருடைய பேர் என்ன? நிதிஷ்குமார். இன்று எங்க இருக்கிறார் நிதிஷ்குமார்? மோடியுடன் தானே இருக்காரு. உடனே பல்ட்டின்னு சொல்லிட்டாங்க, அவர் சேர்ந்துட்டாருன்னு. இப்ப திமுக ஏன் பல்ட்டி அடிக்கல? 2019 ராகுல் காந்தி பிரதமராக நிறுத்திய திமுக ஏன் இந்த வாட்டி அவர் பேர் சொல்றது கூட பயப்படுறாங்க? வட இந்தியாவில் தோல்வி காரணம் பொய் வாக்குறுதி.
சோ ஆக மொத்தம் இண்டி கூட்டணி என்பது உடைந்து விட்டது, சிதைந்து விட்டது, அதற்கு செத்து போச்சு, அதற்கு தவசம் செய்து விட்டார்கள் வட இந்தியாவில். அதையும் தவிர இந்தியாவை காப்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு சூழலை உதித்தாலும், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தாங்கள் பெரிய பதவியில் இருக்கிறீர்கள், தங்களுக்கு ஒரே ஒரு அறைகூவல், டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மூலமாக இந்தியா கூட்டணி என்பது உடைந்து விட்டது, ஆனால் இந்தியாவை காப்போம் என்று சொல்லுகிறீர்கள், உங்களுடைய கூட்டணியே காக்க முடியாது போயிடுச்சுங்களே, எப்படிங்க இங்க இந்தியாவை காக்க போறீங்க? நீங்க நிதிஷ்குமாரை பக்கத்துல வச்சுக்க முடியல. 2 பிரதமர் வேட்பாளர்களுக்கு சேலஞ்சா இருந்தாங்க, ஒண்ணு நிதிஷ்குமார், ஒண்ணு அரவிந்த் கெஜ்ரிவால், இல்லைங்களா? இப்ப 2 பேருமே காணாது போயிட்டாங்க. சோ ஆக மொத்தம் இண்டி கூட்டணி என்பது வட இந்தியாவில் மடிந்ததை தவிர, மரணம் அடைந்ததை தவிர, தமிழகத்தில் ஏதோ ஊசலாடுகிறது. அது மு.க. ஸ்டாலினுடைய பெயரினால் 2024 ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த இண்டி கூட்டணி என்பது மடிந்துவிடும், தமிழகத்திலும் உறைந்து விடும், ரெஃப்ரிஜரேட்டரை போட்டு விடுறாங்க. ஓகே சார். கடைசியாக பார்த்தா பிரதமர் மோடி இங்க வர்றப்ப அடிக்கடி பாஜகன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இப்ப பேசக்கூடிய விஷயம் பரபரப்பாக இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கச்சத்தீவு விவகாரம். இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்ப ஏன் கச்சத்தீவு விவகாரத்தை பேசுறாங்க அப்படின்னு திமுகவினர் பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பின்னடைவு காண்கிறது கச்சத்தீவில். காரணம், அதனுடைய தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்று அந்த ஒரு குற்றச்சாட்டிற்கு இதுவரை திமுகவிலிருந்து ஒரு விதமான பதில் வரவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய அயலுறவு செயலாளர் கேவல் சிங் என்பவர் மு. கருணாநிதி முதலமைச்சரை சந்தித்த பொழுது, நான் இது பற்றி பேச முடியாது, வெளியில் கச்சத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி கொடுக்க வேண்டும் என்றால் அது பற்றி பத்திரிகை எல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு கால தாமதம் ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கையெழுத்து போட்டு விட்டார். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை அவுத்து விட்டாங்க பிஜேபியில. அதை தவிர 21 முறை கடிதம் எழுதியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு. ஆக மொத்தம் திமுக செய்த தவறு, இந்த 3 ஆண்டுகளில் 21 முறை கடிதம் எழுதிய தவிர அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அழகாக பதில் சொல்லிவிட்டார். இதை திமுகவும் காங்கிரசும் செய்த மோசடி என்று, ஃப்ராட் என்று. அதற்கு ஏன் திமுக இதற்கு பதில் சொல்ல? ஒண்ணு. 2வது, நரேந்திர மோடி முதலாக ஐபிசி நேயர்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் ஐபிசி நேயர்கள் பலர் என்னிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சுட்டிக்காட்டு என்பது, 2014 பிரதமராக தேர்ந்தெடுத்த பிறகு நரேந்திர மோடி 57 முறை தமிழகம் வந்திருக்கிறார். முதல் பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர், யாழ்ப்பாணத்திற்கும் ஸ்ரீலங்கைக்கும் சென்ற முதல் பிரதமர், தென் இந்தியாவை பொருட்படுத்தும் ஒரு வகையில், தமிழர்களை மரியாதை கொடுக்கும் வகையில் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அதை ஏன் திமுக மறந்து விடுகிறது? 2018 வருடங்களுக்கு முன்பாக சென்றிருந்தார், 9 வருடங்களுக்கு முன்பாக. ஆக மொத்தம் தமிழர் மனதில் கச்சத்தீவும் சரி, 2 லட்சம் தமிழ் மக்களை கொலை செய்தார்களே, இதே சோனியா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு உடந்தே இல்லையா? அதனால தானே வைகோ வெளில வந்தாரு, அதனால தானே திமுக அரசாங்கத்திலிருந்து வெளியே வந்தது. அப்பொழுது செய்த இன படுகொலைகளை எல்லாம் நரேந்திர மோடி இப்பொழுது சென்று ரீஹாபிலிட்டேஷன் செய்து வருகிறார். புலம்பெயர் செய்த தமிழர்களுக்கு நல்வாழ்க்கை கொடுத்தார். அது அசோக் லேலண்ட் பஸ், ட்ரெயின் எல்லாம் ஓடுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு நாகப்பட்டினத்து காங்கேசன்துறைக்கு கப்பல் விட்டார் நரேந்திர மோடி. சோ ஆக மொத்தம் இதெல்லாம் நரேந்திர மோடி மனதில் இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 100% தமிழக மீனருக்கு 7 லட்சம் மீனவர்களுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் கைது, மீனவர்களுடைய மரணம், சிறையில் அடைப்பதெல்லாம் நின்று போயிடும். இந்த கச்சத்தீவை நரேந்திர மோடி கண்டிப்பாக மீட்டெடுப்பார், அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய கேரண்டி என்று சொல்லுகிறார்களே. அந்த மாதிரியான விஷயத்தில் திமுக மௌனம் சாதிப்பது தவறு. அது திமுகவிற்கு எதிர்வினையானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் எது இருப்பினும் ஐபிசி நேயர்களுக்கு கடைசியாக ஓரிரு முக்கியமான கருத்துக்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 அல்லது 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இருமுறை தமிழக அரசியலே. 1, திமுக மாபெரும் வெற்றி பெறும். அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக கரையும், மேலும் கரையும். எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதிமுகவை பிளவுபடுத்துகிறார் என்று. அது ஒன்று நடக்கும். 2வது,
திமுகவுடைய பலம் 20 என்று லோக்சபையில் வந்து விட்டால், திமுகவுடைய பலம் குலைந்து விட்டால், அப்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் என்சிபியும் திமுகவை சின்ன பிச்சு எடுத்துருவாங்க. கடும் நெருக்கடிக்கு உள்ளாகும். கடும் நெருக்கடி அப்படி அழுத்தி சொல்லுங்க. மூணாவதாக பாஜக 3வது முறையாக இந்தியாவில் பிரதமராக நரேந்திர மோடி வந்தால், அவர் 8 தமிழ்நாட்டு கூட்டங்களில் பேசியதனுடைய சாராம்சம் போதைப் பொருள், மணல் கொள்ளை, திமுகவுடைய குடும்ப ஆட்சி. அதற்கு ஒரு கை பார்த்து விடுவாங்க, ஒரு கசக்கி விட்டுறாங்க. இதுதாங்க என்னுடைய கருத்து என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இருமுறை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை மிக்க நன்றி. நான் கருத்து பரிமாற்றத்தில் இளம் தலைமுறைக்கும் ஒரு முதியவனாக என்னுடன் தாங்கள் பேசியதற்கு மரியாதை, நன்றி, நமஸ்காரம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு SreeMuruganTravel.com. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.